ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி நதி மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரதருக்கு வந்தனங்கள். இந்த ஸ்கந்த புராணம் இதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ விஷயங்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்கந்த புராணம் சொல்ல ஆரம்பிச்சு நிறைய முருகன் கோவிலாக போயின்ட்டுருக்கேன். ஜூலை 1 திருப்போரூர் அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஸ்வயம்பு முருகன் பனைமரத்துக்குள்ள இருந்த ஒரு முருகன். சமராபுரிவாள் சண்முகத்தரசே அப்படின்னு சொல்லி கந்தசஷ்டி கவசத்தில் வரும். சமராபுரி அப்படின்றது அந்த திருப்போரூர். என்னோடய வீட்டிலேருந்து பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் போயிடலாம். இந்த சமராபுரி அத்தனை அழகான ஒரு முருகன். அங்கே தான் முருக யந்திரம் பார்த்தேன் நான். யந்திரத்தில் அழகாக முருகனுடைய அந்த மந்திரங்கள்லாம் எழுதி வச்சுருப்பா இல்லையா. இப்போ எப்படி ஸ்ரீ யந்திரம்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஸ்கந்த யந்திரம் நான் அங்கே பார்த்தேன். அத்தனை அழகான ஒரு கோவில் திருப்போரூர் முருகனுடைய கோவில். இன்றைக்கி அழகாக வல்லக்கோட்டை முருகன், அதுவும் கரெக்டாக எங்கள் காலத்துலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் அந்த வல்லக்கோட்டை முருகன். ஆச்சரியமான முருகன். ஒரு 7 அடி உசரத்துக்கு வள்ளி தேவசேனா சமேதராக முருகன் பாதிரி மரத்து கீழே அழகாக காட்சி கொடுத்த ஒரு முருகன். அத்தனை ஜோராக அங்கே காட்சி. இன்றைக்கி வல்லக்கோட்டை முருகனையும் தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு அழுத்தி நம் காரில் நேராக போய் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு சொல்லிட்டு தானுகந்த திருமேனி சுவாமி ராமானுஜர தரிசனம். அழகாக ஆடி மாதம், ஆண்டாள் மாதம், திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. அதனால் தங்கைக்காக அண்ணனை போய் பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப ஜோராக. அதுவும் ரொம்ப வருஷம் கழித்து வர ஆகஸ்ட் 9 ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளுடைய உற்சவத்தில் உபன்யாசம். அதுக்காக ஆடி மாதத்துக்கு உடையவருடைய ஆசீர்வாதத்தை போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அவரையும் பார்த்துட்டு ஆதி கேசவரையும் தரிசனம் பண்ணிட்டு யதிராஜ நாதவல்லி, ரொம்ப பிடிச்ச ஒரு தாயார். யதிராஜ திருநாமத்தோட ஒரு தாயார் அவள் தான். யதிராஜனுடைய நாதனான ஆதிகேசவனுடைய வள்ளி, அதான் யதிராஜ நாதவல்லி அப்படின்னு அவளுக்கு திருநாமம். அவளையும் சேவிச்சுட்டு ஆனந்தமாக வந்து உக்காந்துட்டு தான் இந்த தேவப்பிரயாகை மகாத்மியத்தை சொல்லிட்டு இருக்கேன். அது ரொம்ப அழகு. ஏன்னா தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடி நகர், திவ்ய தேசம், ராமனுடைய தபோபூமி, தசரதன் தபஸ் பண்ண பூமி. இந்த வைபவத்தை எல்லாம் சொல்கிறது ஸ்கந்தன். யதிராஜனும் போய் சேவித்த தேவப்பிரயாகை. ஸோ இன்றைக்கி அப்படி அழகான ஒரு பாக்கியம். அந்த ஆசீர்வாதத்தோடு தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் இந்த தேவப்பிரயாகை விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஷீலவதி ஹ்ரத அந்த ஏரியை பற்றி அனுபவித்தோம். ரம்பாவா அவள் மாறினது. அதுக்கப்புறமா பூமி தேவன், அந்த பிராமணருடைய தவம், அதெல்லாம் அனுபவித்தோம். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய
கானபத்திய குண்டம், அங்கே இருக்கக்கூடிய பீடம், அங்கே தான் வாக்தேவி தபஸ் பண்ணாள் சிவபெருமானை குறித்து அப்படின்னு எழுதி பார்த்தோம். முக்கியமாக சங்கீத ஞானம் வேணுன்றதுக்காக சரஸ்வதி தேவி தபஸ் பண்ணது இந்த தேவப்பிரயாகையில். அத்தனை அழகாக அவள் தபஸ் பண்ண சிவபெருமான் அவளுக்கு காட்சி கொடுத்தார். அப்போ வாக்தேவி அவரை ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்ரீ வாக்தேவி உவாச்ச நதாஸ்மிதே ஞானவர பிரதாய நிமுண்டமாலா சுவிராஜிதாய ஸ்புரத் பிரபாஜால சுநேத்ரகாய கரீந்திர சர்மான் விதமத்யகாய. ரொம்ப அழகாக வாக்தேவி சிவபெருமானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. அவ்வளவு அழகா ஸ்புரத் பிரபா ஜால, ஃபஸ்ட் கிளாஸாக மின்னல் போல பளபளன்னு இருக்காராம். ஸ்புரத் பிரபாஜால சுநேத்ரகாய, அழகான முக்கண்ணனா காட்சி கொடுக்கிறார். கரீந்திர சர்ம, சிவபெருமான் கரி இந்திர, அதான் கரீந்திர. கரினா யானை, யானைகளுடைய இந்திரன். ஒரு யானையை அப்படி தோலை உரிச்சு அப்படி வச்சுக்கிறார் இல்லையா சிவபெருமான், அதுதான் கரீந்திர சர்ம. அழகா அந்த யானையினுடைய அந்த கஜாசுரனை வதம் பண்ணி அவன் தோலை உரிச்சு அப்படி வச்சுப்பார். சில இடங்களை நீங்கள் பார்த்துக்கலான்னு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சிவபெருமான் கீழே யானை முகம் இருக்கும், அதில் ஒத்த காலை நின்றுண்டு அப்படி கையை வச்சு நான் தோலை உரிச்சு அவர் சுற்றி அப்படி போர்வ மாதிரி வச்சுருப்பார். கரீந்திர சர்மான் அன்வித மத்தியகாய, அவ்வளவு அழகா தன் சுத்தி அப்படி வச்சுருக்கார் அப்படின்றார். லசஜட்டாஜால, ரொம்ப அழகாக ஃபஸ்ட் கிளாஸான ஜட்டாமுடி வச்சுருக்கார். கன ஸ்புர நதி வரா, ரொம்ப அழகாக சொல்கிறார். அவருடைய அந்த ஜடாமுடியில் ஜோராக அந்த கங்கை அப்படியே சுற்றி அப்படி எல்லா பக்கம் அப்படி வெளில வர முடியாமல் திணறா இல்லையா, முதல்ல அப்படி தான் அந்த கங்கை அங்கே மாட்டிக்கிறார். கனஸ்புர நதீவரா, ரொம்ப அழகா தடிப்புஞ்ச மனோரமாய, பளபள பளபளன்னு ஜொலிக்கும்படியா இருக்காராம் சிவபெருமான். இவரே மின்னல் மாதிரி இருக்கார். அந்த யானையை வேற தோலை உரிச்சு வச்சுன்னு இருக்கார். ஜட்டாமுடி, அதில் கங்கை வேற சுத்தின்னு இருக்கா. அப்படியே பார்க்கும் பொழுதே மனோரமணீயமாக இருக்குன்னு மனோரமாயதே அப்படின்றார். அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த சிவபெருமான். லசத்புர ஜிஹ்வ கஜிஹ்காய, ரொம்ப அழகா சொல்றார். ஜிஹ்வக ஃபஸ்ட் கிளாஸாக இந்த பாம்போட நாக்கு வந்து இப்படி நம்ம மாதிரி உள்ளே இருக்காது, இப்படி வெளில வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த பாம்புகள்லாம் நாக்கை வெள்ளை நீட்டின்னு இருக்கும் இல்லையா, அந்த பாம்புகளை ஆபரணமாக தரித்தவர். அதுதான் சொல்கிறார். லசஸ்புர ஜிஹ்வாக, அது எல்லாம் அந்த பாம்புகளை, அதாவது சிவபெருமான் பாம்பை உடம்பு முழுக்க போட்டுருக்கார் இல்லையா, அதை சொல்கிறார். சப்ரபு மகேஷாய நம சுராதிப, ஆச்சரியமான மகேஷா, சுராதிப, சுரர்களுடைய அதிபதி, சுராதிப, ஜனாதிப, சுராதிப அப்படின்னு இல்லையா, அதான் சுராதிப அப்படின்னு ரொம்ப அழகாக வர்ணிக்கிறா. தேவர்கள் எல்லாம் ரட்சிக்கக்கூடிய மகேஷா, சுராதிபா, உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். உன்னுடைய அழகான ரூபமானது கோடி மின்னல் போல பிரகாசமாக ஜம்முன்னு இருக்குது. அந்த கண்கள் அவ்வளவு அழகாக இருக்குது.
இடுப்பில் அந்த யானையினுடைய தோலை அப்படி சுற்றின்னு இருக்கள். ஃபஸ்ட் கிளாஸாக தலையில் கங்கையை தாங்கின்னு இருக்கள். அந்த ஜடாமுடி அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஜோராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக அந்த பாம்பெல்லாம் அப்படி தலையில் சுற்றி அதை நாக்கு நீட்டின்னு இருக்கா. சிவபெருமானுடைய ரூபத்தை அப்படியே வர்ணிக்கிறா வாக்தேவி, அத்தனை அழகா. அடுத்தது சொல்கிறா, சிதாகால பப்ரவஹே ஸ்மசானே நிமுண்ட சம்மண்டித்த அப்படி வர்ணிக்கிறா. தாம்யுமேஷ ரொம்ப அழகா சொல்கிறா. சிதா கலாப பிரவஹே ஸ்மசானே நிர்முண்ட சம்பண்டித தாம்னி உமேஷ கங்கால சஞ்சால விராஜிதே அகம் த்யக்த்வா வசே ஸ்வர்கசுகம் து அசேஷம். நான் பிரித்து சொல்கிறேன். அவ்வளோ அழகா உடம்பு முழுக்க அந்த ஃபஸ்ட் கிளாஸாக கபால மாலையை தரிச்சுன்னு இருக்கார். அந்த சுடுகாட்டு சாம்பலெல்லாம் பூசின்னு இருக்கார். உமேஷா, உமாவினுடைய ஈசனே, ஃபஸ்ட் கிளாஸாக நிறைய விதவிதமான கங்கால சஜ்ஜால விராஜித்தே. கங்கால அப்படின்னா எலும்புகள், அதாவது இதுலேருந்து தான் கங்கல்னு வந்திருக்குமா இருக்கும், சரியா? அவ்வளவு அழகாக நிறைய கபால மாலையெல்லாம் போன்றிருக்கார். எல்லாத்தையும் எல்லா விதமான சொர்க்காசையும் விடுறேன் ஏ உமேஷா, எல்லா விதமான ஆசைகள்லாம் நான் விட்டுட்டு உங்களையே அவ்வளோ அழகாக நான் உபாசனை பண்ணுறேன். எந்த இடத்துல சுடுகாட்டில் எப்பொழுதும் பிணங்கள் எரிஞ்சுட்டு ஒரே புகையாக வருமோ, நிறைய கபாலங்கள்லாம் இருக்குமோ, அதுக்கு நடுவில் திவ்யமான திரும்பியில் இருக்க உண்மை நான் வந்தனம் செய்கிறேன் அப்படின்றார். திக் 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 ஈகிதி தத்ததத்கைஹி ஆதரே ஈஷே கணதுந்துபிஸ்வனைஹி திரமத் துருமத் டாமருகைஹி சுமந்திரகைஹி மனோகரம் நிருஸ்யசி நாத பீம போ. ரொம்ப அழகாக இந்த திக் திக் திக், இந்த ட்ரம்ஸ் அடித்தா திக் 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 அந்த சத்தம் வரும் இல்லையா, அதுதான் வர்ணிக்கிறா. அந்த மாதிரி துந்துபி வாத்தியங்களுடைய சப்தம், டமருகத்தினுடைய சப்தம், அது நடுவில் நீர் ஆடுற ஆட்டம், அப்படியே அந்த பிரளய கால நடராஜ ஆட்டம், அதில் அப்படியே மயங்கி போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி ரொம்ப அழகாக சிவபெருமானை வர்ணிக்கிறா. ஜனித் ஜனிதி கிங்கினி கண கண உத்த சப்தைஹி சுபை சலத் ஜலதி மேருகம் பகவதி பிரபௌ நிருத்யதி வமத் விஷதனஞ்சய பிரச்சுர லாஸ்ய சந்தோலித பிரபோ கபணி ரத்னகை விஷமன பரேஷ சிவ. அதாவது எவ்வளோ அழகான, நிஜமாகவே வாக்தேவி மாதிரி அவள் லெவலுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறா. அவருடைய கால்களில் இருக்கக்கூடிய கிங்கினி அப்படி ஒரு சப்தம் போடுறது. அந்த இவர் ஆடுற ஆட்டத்தில் மகாமேருவே ஆடி அது ஒரு சப்தம் போடுறது. அத்தனை அழகாக இந்த என்ன சொல்கிறது, அக்னி எல்லாமே விஷம் கக்கும்படியாக அப்படி ஆயிடுறது. அப்பேற்பட்ட சிவபெருமானே உண்மை நான் வந்தனம் செய்கிறேன். நீங்கள் அவ்வளோ அழகாக ஆடும் பொழுது கால்கள் இருக்கக்கூடிய கிங்கினிகள் இவ்வளவு அழகாக சப்தம் பண்ணுறது. அது மேருமலையோடு சேர்ந்து மேருமலை ஆடி கூடவே சமுத்திரம் அப்படி கொந்தளிச்சு, அது சமுத்திரம் வந்து மலையில் அடித்து அப்படி சத்தம் வரும், அந்த ஒரு சப்தம் இவருடைய கிங்கினி சப்தம். அதுக்கப்புறம் பாம்புகள்லாம் அது வேற ஒரு பக்கம் ஆடி, அது அந்த ஆட்டத்தில் அதெல்லாம் கோபத்தில், அவர் ருத்ர தாண்டவம் இல்லை, இவருடைய ருத்ர தாண்டவத்தில் அவர் மேலே இருக்க பாம்புகள்லாம் அது இன்னும் ரௌத்ரமாகி அது கோபத்தில் அது ஒரு விஷத்தை கக்க, இவ்வளவு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவர் சாந்தமாக இருக்காரு. இத்தனை ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறா, இதெல்லாம் நடக்கிறது.
அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு நமஸ்காரம். त्वद्धाम द्वार भुवि विकट भट गणैः काल भीम प्रधानैः अस्तेषु न्यस्तदण्डैः दितिसुतसुरगणैः स्तीयते यत्र देव तत्र अहं कालकण्ठ प्रवर सुभगवत् रुक्तपाद प्रघात ध्वस्त आघा का भवेयं यदीह தனுமிருதக மாமகீனா பவேயுஹு. ரொம்ப அழகா சொல்றா, ஹே பிரபு, அத்தனை ஆச்சரியமான இந்த கைகளில் யமதூதர்கள்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருக்கா, எல்லாரும் காத்துருக்கா உன்னுடைய தரிசனத்துக்காக. அதாவது தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் உன்னுடைய இதை காத்துருக்கா. உன்னுடைய திருவடிகளில் அழகாக நான் வந்தனம் பண்ணுறேன். உன்னுடைய நீலகண்டம் வேற அவ்வளவு அழகாக, உன்னுடைய தரிசனத்தினாலேயே உன்னுடைய அந்த கைலாச வாசலில் நின்றுட்டு இருந்தாலே என் பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வாக்தேவியினுடைய ஸ்தோத்திரம் இது. அவ்வளவு அழகாக அவள் சொல்லிட்டா. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், ஸ்ரீ சிவ உவாச்ச வத வாக்தேவியத்தே வை சித்தே பவதி காரியகம் பிரசன்னோஸ்மி தவஸ்துத்யா தபசாச்ச ததாமி போ. ஏ வாக்தேவி, உன்னுடைய பக்தியில் நான் நன்னா உகந்து போயிட்டேன், என்ன வேணும் கேளு, நீ எவ்வளோ அழகாக தவம் பண்ணியிருக்கா அப்படின்னு. வாக்தேவி உவாச்ச பகவன் வரதோசி த்வம் யதி த்ரைலோக்கிய நாயக கீதாமிருத ரசாஸ்வாத ஜன்யானந்தா ததா பவேத். திரிலோகத்துக்கும் நாயகனானே சிவபெருமானே, என்னிடத்துல நீங்கள் சந்தோஷப்பட்டல் வரம் தரேள் அப்படின்னா அழகாக எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. அற்புதமான இந்த நாதம் இருக்கும் இல்லையா, சங்கீதம், அந்த கீதத்தை நான் எப்பொழுதும் ரசித்து அனுபவிக்கும்படியாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்றார். கீதாமிருத ரசாஸ்வாத ஜன்யானந்தா ததா பவே. நல்ல சங்கீத ஞானம் சித்திக்கட்டும் அப்படின்னு கேட்குறார். ஸ்ரீ சிவ உவாச்ச கிருஹான ராக போதாய வீணாம் சப்தஸ்வரான்விதாம் யஸ்யாம் சம்வாத்தியமானாயாம் மோகிதம் புவனம் பவேத். இந்த வாக்தேவி, இந்த 7 தந்திகளோடு இருக்கக்கூடிய வீணையை வாங்கிக்கோ. கிருஹான ராக போதாய வீணாம் சப்தஸ்வரான்விதம். சப்தஸ்வரங்களுடைய அழகான தந்தியோடு கூடிய இந்த வீணையை வாங்கிக்கோ. ஆனந்தமாக நீ அந்த அனுபவத்தில் தளச்சுண்டே இரு. ஸ்தோத்ரே நானேன யஹ் கஷ்சின் மாம் ஸ்தோஷ்யதிஹி மானவஹ சோபி வாக்தேவி ஹே த்வத் சத்ருஷோ பவதி நிச்சிதம். சிவபெருமான் சொல்கிறார், நீ சொன்ன இந்த ஸ்தோத்திரத்தை அவ்வளவு அழகாக யார் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவர்களும் உன்னை போன்ற ஸ்திதி அடைவார்கள் அப்படின்னு சிவபெருமான் வாக்கு கொடுக்கிறார். ஸ்ரோஷ்யந்தி பிராதருத்தாய படிஷ்யந்தி சயே நராக ந தேஷாம் துர்லபம் கிஞ்சித் பவிஷ்யதி சரஸ்வதி. விடியற் காலம்பரை எழுந்து நீ சொன்ன ஸ்தோத்திரத்தை யார் சொல்கிறாளோ, படிக்கிறாளோ, ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவர்களுக்கு கிடைப்பதற்கு அரிதானதுன்னு எதுவும் இல்லை, எல்லாம் பவிக்கும். இஷ்டகாமா, ரொம்ப அழகாக சொல்லுவோம் இல்லையா, கோவிலெல்லாம் சொல்லுவோம் இஷ்டகாம சித்தியர்த்தம் அப்படின்னு. எல்லா விதமான ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணி சரஸ்வதி தேவி அவள் கை, சரஸ்வதி தேவி கையில் வீணையை பார்த்தா
சப்தஸ்வரங்களோடு கூடி அந்த வீணையை கொடுத்தது சிவபெருமான். கிடைச்சது தேவப்பிரயாகையில். ஞாபகம். இனிமேல் சரஸ்வதி பூஜை எங்கடா நினைக்கிறோம்னா தேவப்பிரயாகை நினச்சிக்கணும். ஸ்கந்த உவாச்ச ஏவம் பிராப்ய வரம் சா து வாக்தேவி தேவதாவரா நமஸ்கிருத்ய விபும் சம்பும் கதா பிரம்மபுரே மனே. அதன் பிறகு அவள் இங்கிருந்து கிளம்பி பிரம்மபுரம் போனார். ஸோ வாக்தேவியும் தபஸ் பண்ணி சிவபெருமான தரிசனம் பண்ணி சிவஸ்தோத்திரம் பண்ணி அழகான சப்தஸ்வர வீணையை வாங்கின்றது தேவப்பிரயாகையில். சோபி வை பகவான் ருத்ரக சித்தவான் பீட்டகேவரே அதையேவ மகாபாக நாம்னா வாகீஸ்வரோ அபவத். அப்போ ரொம்ப அழகா அந்த இடத்துல எந்த இடத்த தபஸ் பண்ணாலோ அந்த பீட்டத்தில் சிவபெருமான் ஆவிர் பவிச்சுட்டாராம். வாக் ஈஸ்வரோ அபவத். வாகீஸ்வரன் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். சில பேருக்குலாம் வாகீஸ்வரன் ஒரு பேர் உண்டு. அந்த இடத்துல வாகீஸ்வரனாக சிவபெருமான் இன்றும் இருந்துண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். அத்யாபி தத்ர தேசே து நித்யமாயாந்தி வைசுராஹ ரிஷயः சித்த கந்தர்வாः யக்ஷ கிண்ணர பன்னகாः கேசித்வை மிருகரூபேன கச்சித்வியாக்ர ஸ்வரூபகாः நானாரூபதரா அமர்த்தியாக அலக்ஷிதா பகவத் பிரிய. அவ்வளவு அழகா அந்த இடத்துல இன்னைக்கும் பார்த்தோம்னா நிறைய ரிஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷ கிண்ணறர்கள் எல்லாம் வரலாம். சில சமயங்களில் மான் போல வரா, சில சமயங்களில் புலி போல வரா, பலவிதமான ரூபங்களை எடுத்துண்டு அந்த பக்கத்தில் வரா. சதுர்வேத மயம் கோஷம் சங்க துந்துபி நிஸ்வனம் குர்வந்தி தஸ்ய தோஷார்த்தம் பரேஷஸ்ய மகாத்மன. அங்கே அழகா அவர்கள் துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்குறா, சங்கமெல்லாம் முழங்குறா, சிவபெருமான ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்தோத்திரம் பண்ணுறா. தத்ர வாகீஸ்வர குண்டம் கங்காயாம் வர்த்ததே புத தன்மஜ்ஜனான் முனிஸ்ரேஷ்ட சரஸ்வத்தியாக பிரியோ பவேத். அப்போ அழகா அந்த இடத்துல ஒரு வாகீஸ்வர குண்டம்னு ஒன்று இருக்கு. கங்கை பக்கத்தில் சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப பிரியமான ஒரு குண்டம் அப்படின்னு சொல்லி அழகா ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம ஸ்கந்தன் வர்ணிக்கிறார். அத்ராபி யத்கிருதம் கர்ம தத் அசங்கிய குணம் பவேத் இதம் ஸ்தானம் சுகோப்யம் ஹி கர்த்தவ்யம் பாப புத்திஷு இதி தே கதிதான்யேவ கங்காயாம் உத்தரே தட்டே தீர்த்தானி பிரவராண்யேவ ஸ்ருணுயாம்யே மகாமதே வாகீஸ்வரான் மகாபீட்டா குரோஷகண்டேஹி வர்த்ததே லிங்கபத்ராசிரமம் ரம்யம் பாபக்னம் சர்வகாமதம். இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னா இந்த வாகீஸ்வரர் சந்நிதி இருக்கே, அங்கேருந்து தள்ளி போயாச்சுன்னா அழகா லிங்கபத்ராசிரமம்னு ஒன்று இருக்கு. அதனுடைய வைபவத்தை சொல்றேன். லிங்கபத்ராசிரமம் அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். தேவப்பிரயாகையில் இந்த இடத்துலாம் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த வாகீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கணும். இதெல்லாமே சங்கரர் நிச்சயமாக தரிசனம் பண்ணியிருப்பார். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். நான் இப்போ உட்காந்துட்டு தேவப்பிரயாகையில் போய் தங்கிட்டு ஒவ்வொன்றத்தையாக தேடி 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 அங்கே இருக்கிற குறைஞ்சு குறைஞ்சு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, தேவப்பிரயாகையில் போய் ஒரு வாரம் தங்கிட வேண்டியது தான். ராதே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு சரஸ்வதி தேவியுடைய தபஸ், அவள் பண்ண சிவபெருமானுடைய ஸ்தோத்திரம், சிவபெருமான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்த சப்தஸ்வர வீணை. அந்த அந்த சிவபெருமான் பேர் வாகீஸ்வரன்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு அந்த தீர்வு வாகீஸ்வர குண்டம்னு பெயர். இதெல்லாம் இன்றைய தேவப்பிரயாகையுடைய விஷயங்கள். இந்த இடங்கள்லாம் நான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் இருக்குன்னு ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்காள். ஸோ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் மாறி இருக்கலாம். சந்நிதி சின்னதாக இருக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் இருப்பார். அப்புறமா தேடி கண்டுபிடிச்சாதான் கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் இந்த கௌரி கொண்டு போனேன். கௌரி கொண்டு போயிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு மூன் காட்டியா கணபதின்னு இருக்கே போகலான்னு சொல்லி போனால்
கடைசியில் பார்த்தா அங்கே தான் பிள்ளையாருடைய தலையை வெட்டினான், தலையில்லா கணபதி அங்கே தான் பார்த்தேன். அப்போ அங்கே பெருசாக நிறைய பேர் போக மாட்டா. கேதார்நாத் எல்லாரும் போவா, கௌரி கொண்டு போவா. அதை தாண்டி தான் கௌரி கொண்டுக்கு ஜீப்பில் தாண்டி தான் போனோம். இது வரைக்கும் நான் போகும்பொழுதெல்லாம் ஒருத்தர் 2 பேர் அங்கே இருந்தாருன்னா பெரிய விஷயம். யாரோ ஒருத்தங்க பூஜாரிலாம் கிடையாது. ஆனால் எல்லா வாட்டியும் அந்த மூன்காட்டியாக அந்த பக்கம் போயாச்சுன்னா அந்த மூன்காட்டியாக கணபதி கூடுமான வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுவோம். ராதே கிருஷ்ணா. வாக்தேவிக்கு வந்தனங்கள், கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், சிவபெருமானுக்கு வந்தனங்கள், முருகனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.